ஜீ தமிழ் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இது ஸ்டுடியோ 6 கோலாகுளம் சினிமா உங்களை வரவேற்பது உங்கள் முரளிராம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு டீமோட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேர்த்தியான ஒரு டீம். இவங்களை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு சின்ன டேக்லைனோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. தமிழ் சினிமா வந்து எப்பயுமே ஒரு செட்டுக்குள்ள பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு வந்துட்டு அந்த செட்ல இருந்து கொஞ்சம் யதார்த்தமான கிராமிய வாழ்வை காட்டினது நம்ம பாரதிராஜா சார். ஸோ பாரதிராஜா சாருக்கு அடுத்தபடியாக வந்த படங்கள் நம்ம கிராமிய படங்கள் பார்த்தோன்னா, ஒரு பக்கம் வந்து எமோஷனல் ஆக்டர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வன்முறையை தான் நிறைய பேர் காட்டினாங்க. ரொம்ப அமைதியா அடக்கமா ஒரு அழகான கிராமத்தோட நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லி ஆனந்த் அவர்கள் தன்னோட முதல் படைப்பை கொடுத்துட்டு இங்கே அமைதியாக அவங்க டீமோட வந்திருக்காங்க. அப்புச்சி கிராமத்தோட டீம் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அப்புச்சி கிராமம் டீம் எவ்ரிபடி. நான் சொல்லிட்டேன், டைரக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீரோயின் அண்ட் தென் 2 ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க. சொல்ல நான் சம்மடி வாங்குவாங்க. அதுக்கு நடுவில் வேற ரொம்ப கூலா ஜாலியா உட்காந்துருக்காரு பிரவீன், அந்த படத்துல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. சுஜாவர்னே அண்ட் சுஹாசிகா. ஓகே, ஆல் இந்தியா ரேடியோ செய்திகள் வாசிப்பவர் சிவராமகிருஷ்ணன். 10,000 டன் எடை கொண்ட ஒரு விண்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் அது தென் தமிழகத்திற்கும் பயனுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நான் பணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னையா புதுசா விண்கல்லு? வானத்துல எவையா விண்கல் எரிஞ்சுது? நமக்கு ஆகாதவன் எவனாவது தான் செஞ்சிருப்பான். ஒருவேளை பாகிஸ்தான் காரனா இருப்பானோ? ஐயா ஜாலி, ஸ்கூலே இருக்காதுல்ல. ஏய் லூசு, விண்கல் விழுந்தா ஊரே அழிஞ்சிருமா? ஏனுங்கா இவனுங்க சொல்ற மாதிரி அந்த கல்லுகில்ல விழுந்துருமோ? அடி நீ வேற, இவங்க சொல்லி என்ன நடந்திருக்கு நீ வேணா பாரு. கடைசியில இந்த கல்லு வங்கக்கடல்ல விழுந்துருச்சும்பா. ஏன்டா கண்ணத்துல கையை வச்சு உட்காந்துட்டு இருக்க? விண்கல் விழுந்து செத்துருமோன்னு பயமாக்கும். மாப்பிள்ள, கல்லு விழுந்துருமோ? இந்த டைட்டில் வந்து அழகான ஒரு டைட்டில்னு சொல்லலாம். அப்புச்சி கிராமன்றப்பே வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த குழந்தைங்களெல்லாம் பிடிச்சிட்டீங்க. ஸோ ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் வந்து குழந்தைங்க தான் அப்படின்ட்டு. இல்லை, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு படம். ஒரு ஃபேமிலியா தியேட்டர்ல உட்காந்துட்டு நெளியாம ஒரு தப்பான சீன் வந்துருச்சோ, இது வன்முறையை காமிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு சம்மர் டைம்ல எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கக்கூடிய படம். ஸோ அதை வந்து அந்த டைட்டிலில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புச்சிங்கிறது ஒரு செல்லமாக ஒரு தாத்தாவை கூப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல வந்து அப்புச்சிங்கிற பேர் பரவி இருக்கு. ஸோ அந்த இன்னசென்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அப்புச்சி கிராமம்னு ஒரு கற்பனையாக ஒரு கிராமத்தை அந்த டைட்டில் வச்சிருக்கும். அந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை தான் இந்த அப்புச்சி கிராம கதை. உங்களோட டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் ஒரு கமர்ஷியல் ஃபேண்டசி டைரக்டர். ஆமா இல்லையா? அவர்கிட்ட இருந்து வந்த நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்கிரிப்ட் எங்க இருந்து வந்துச்சு? வெரி ஒரு மாதிரி ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு படம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? ஆமா, இல்ல இது ஆக்சுவலி வந்து முழுக்க வெறும் கிராமத்து கதை கிடையாது. இதுக்கு பின்னணியில ஒரு சயின்ஸ் ஃபேண்டசி இருக்கு, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பக்கம் யதார்த்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ முருகதாஸ் சார்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். திரைக்கதையில பல சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு யூஸ் பண்ணி அவர் பேரை கொஞ்சமாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணியிருக்கோம். ஸோ இது படம் பார்க்கும்போது இந்த திரைக்கதையில் வர விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். இசையமைப்பாளராக சந்தோஷ் சிவம் சாரோட படத்தில் அறிமுகமாகி இப்போ 2வது படம் உங்களுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹேண்ட். கண்டிப்பாக. ஸோ ஹவு ஹாப்பி யூ ஆர் நவ்? ஐ ஆம் ரியலி ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் ஆஸ் அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு அதே அளவுக்கு எனக்கும் இது வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் தான். ஸோ இதில் உங்களோட ட்ரீமி எலமெண்ட்ஸ் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் உங்களுக்கு விளையாடுறதுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்கோப்? நிறைய இடத்துல விளையாடலாம். ஏன்னா வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்ன்றதுனால த சவுண்ட்ஸ் தட் ஐ யூஸ் எல்லாமே வந்து காஸ்மிக்காக, அதாவது நம்ம எர்த்தில் எந்த ஒரு பாயிண்ட்லயும் அந்த சவுண்டை கேட்க முடியாது, அந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சுஜாவர்னே, தமிழ் சினிமாவுக்கு வந்து புதுமுகம் கிடையாது, நீங்க அறிமுகம் தான் ஏற்கனவே. ஸோ இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்றீங்க? நிச்சயமா இது வந்து ஸ்பெஷல் அப்படின்ற வார்த்தையோட நான் சொல்லக்கூடாது, அதுக்கும் மேலே எனக்கு இந்த ஃபிலிம். அப்புச்சி கிராமத்தில் நான் ஒரு செல்லமான பொண்ணு. நான் இல்லாத இடத்துல கூட என்ன நினைச்சு சில மக்கள் என்னை பத்தி பேசுவாங்க. எங்க ரோசா, எப்போ ரோசா வருவா, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா யாரோட பார்வையும் தப்பா இருக்காது. சோ அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு யூனிக்னஸ்னே சொல்லலாம். இந்த படம் உங்களுக்கு நீங்க என்ன கேரக்டர் பண்றீங்க? என்னோட கேரக்டர் நேம் வந்து செல்வி. செல்வி வந்து அந்த அப்புச்சி கிராமத்துல இருக்கிற ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ் கேர்ள் தான். பட் கொஞ்சம் மற்ற பொண்ணுங்கள மாதிரி பாவமா இல்லாம ரொம்ப ஆட்டிட்யூட் இருக்கிற ஒரு பொண்ணு, பிரேவ் போல்ட் ஒரு கேர்ள். படத்தெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 ஹீரோயினுக்கு நடுவுல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா படத்துல உங்களுக்கு ஒரு ஹீரோயின் தான்,
ரெண்டு ஹீரோயின் பக்கத்துல நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. how do you feel now? tell me that உண்மையா that moment. cool. It's really cool. It's cool. முதல் படம் ஒரு அப்புச்சி கிராமம் இப்போ ஒரு பெரிய ஒரு மாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. உண்மையாவே சொல்லணும்னா படம் வந்து சிறிய லெவல்ல அப்படி ஸ்லோவா நீங்க ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ வந்து டாக் ஆஃப் த சிட்டி அப்படின்னா அப்புச்சி கிராமம் உண்மையாவே. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஸோ இந்த படத்துல நானும் ஒரு மெயின் லீடா இருக்கேன் அப்படின்றது ரொம்பவே வந்து ஹாப்பினஸ் எல்லாம் தாண்டி வந்து ஒரு யாருக்குமே ஒரு ரொம்பவே ஒரு சந்தோஷமா பிளஸ்டாக ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து லைக் 3 years லைக் ஐ வாஸ் ட்ரைங் டு சினிமா நிறையா ட்ரை பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணி நம்ம படத்துக்கு கூட ஆடிஷன்ஸ் போயிருந்தேன். அப்புறம் சார் செலக்ட் பண்ணார். ஸோ அது செலக்ட் ஆகிறது வரைக்கும் எனக்கு தெரியாது லைக் என்ன ரோல் பண்ணுறேன், அதாவது ஒரு கேரக்டர் ரோல் இருக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க ஹீரோன்னு. சார் சும்மா சொல்லாதீங்க சார் அப்படின்னா. இல்லைப்பா தம்பி நீ தான் ஹீரோ அப்படின்னா. சரி ஓகே. அது அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு டவுட் வராச்சு. இது நீங்க ஹீரோன்றது நீங்க டைஜஸ்ட் இது நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது தெரியல. இல்ல அவருக்கு வந்து ஷூட்டிங் போறதுக்கு அன்னைக்கு ஷாட் எடுக்கிற வரைக்கும் கேட்கவே இல்லை. டவுட் தான் அவருக்கு. சார் நாளைக்கு நான் வரேன் சார் எனக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கா சார் நான் இருக்கேனா சார் நான் உண்மையாலுமே வரணுமா சார் நான் வந்துடுறேன் சார் எனக்கு ரூம் இருக்கா சார் நான் வந்துடுறேன் சார் எனக்கு எப்போ சார் டேட்டு இல்லை வேற யாராவது ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீ தான் ஹீரோ பிரவீன் ரிலாக்ஸ்டா இரு நீ போ எனக்கு வேற டென்ஷன் இருக்குன்னா. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் எதுக்கு கால் பண்ணனா நான் தானே சார் ஹீரோ. பாவம் எவ்வளவு இன்னசென்ட் கேரக்டர். இன்னசென்ட் இல்ல இன்டிசென்ட் ஃபெலோனி இன்டிசென்ட் ப்ரப்போசல் பண்ணிருக்காங்க. அவரே ஒரு பச்சை பிள்ளையா உட்காந்து அவர்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தா நீங்க போன் அடிச்சு நீங்க இப்படி டார்ச்சர் பண்ணீங்கன்னா எப்படி இருந்திருக்காரு? என்னன்னா ஒண்ணு இருக்கணும் இந்த சைடு இருக்கணும். இந்த டைலாமா ரெண்டு படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தோணுச்சா நீங்க தான் ஹீரோன்னு? அப்ப ஃபுல்லா தெரிஞ்சு அப்பதான் அவரோட மேஜிக் தெரிஞ்சு. ரியலி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அவங்கள மாதிரி ஏன்னா சாருக்கு வந்து நீங்க பெரிய துணையா நீங்க இருந்திருப்பீங்கன்றதை நாங்க நம்புறோம். அடுத்ததான் வந்து வாண்ட் டாக் டு தி டைரக்டர். ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த படம் அப்புச்சி கிராமம்ன்றது நாங்கள் டீசர் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒரு விண்கல் ஏதோ ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ சயின்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குன்னு நிறைய நீங்க சொல்லிட்டீங்க. இந்த படம் என்ன சொல்ல வருது? ஒரு மனுஷனுக்கு பிறந்த தேதி தெரியும், நேரம் தெரியும். ஆனா ஒரு மனுஷனுக்கு ஒரு வேலை தான் சாக போகிற நேரமும் தேதியும் தெரிய வந்துச்சுன்னா அந்த மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? ஸோ இதுதான் மையக்கரு. நமக்கு ஒரு 8 நாள் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லும்போது நம்ம என்னென்னலாம் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைப்போம், என்னென்னலாம் ரியலைஸ் பண்ணணும்னு நினைப்போம், நம்ம ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், இன்னொருத்தங்க கூட பழகிறதுல என்னென்ன மாற்றங்கள் வரும், மனசுக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் வரும். இந்த கான்செப்ட் வந்து எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது இதை சொல்கிறதுக்கு. ஏன்னா எப்போ ஒரு கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுதோ அப்போ படம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ நான் இதில் ஒரு கேரக்டர் அப்படின்னு ட்ராவல் பண்ணாமல் ஒரு ஒட்டுமொத்த வில்லேஜும் ஒரு சம்பவத்துக்கு ஒரு 8 நாளில் நம்ம 8 நாளுக்கு மேலே நம்ம இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத எளிய முறையில் அதாவது ரொம்ப எளிமையாக ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் தான் படம், அந்த எமோஷன்ஸ் தான் படம். ஆக்சுவலி இதில் வந்து மெயினாக இந்த படத்தோட ஹீரோ யார் இல்லை மெயின் கேரக்டர்ஸ் யார் நம்ம சொல்கிறத விட அந்த விண்கல் தான் வந்து மெயினான ஹீரோ அப்படின்றது நம்ம ரொம்ப இதாக சொல்லிடலாம் இல்லையா? மீண்டும் வரவேற்பது அப்புச்சி கிராம டீமோட சேர்த்து நான் உங்கள் முரளிராம். நான் சீரியஸாக ஒரு மேட்டர் நான் பேசுகிறேன். உண்மையாகவே நான் சீரியஸாக தாங்க பேச போகிறேன். ப்ளீஸ் பி சீரியஸ். யூ ஆல்சோ பி சீரியஸ். சார் ஒரு விஷயம் நான் சீரியஸாக கேட்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். சிரிக்காதீங்க இந்த சீரியஸ் ஓகே சீரியஸாக பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம டீமோட. ஸோ சீரியஸ்லி வந்து இந்த படத்தோட கதை நம்மளோட அப்புச்சி கிராமத்தோட கதை நம்ம சொல்லணும்னா ஒரு 8 நாளில் இந்த ஊர் வந்து இதாகிட போகுது, விண்கற்கள் வரப்போகுது, எல்லாமே இறந்து போக போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆமாம். அந்த ஒரு தாட் தான் எல்லாத்தையும் வந்து கிளப்பி விடுது. என்னென்ன விஷயங்களும் உணர்வுகள் எல்லாமே மாறிடுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உறவுகள் வந்துட்டு எல்லாருமே வந்து மாற்றிக்கிறாங்க. பழகினது விஷயங்கள் அப்படி நம்ம முடியலாம் கவுதர விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்கிறோம். பட் உங்களுக்கு படத்தில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ரசித்து ஒரு மாதிரி ட்ரீமியாக ஒரு படம் எழுதிடலாம். நடிகர்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். 8 நாளில் இந்த உலகம் அழிய போகுது, இல்லை நீங்கள் இருக்க இடத்துல மட்டும் குண்டு விழுது. ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் மென்டாலிட்டி, வாட் இஸ் யுவர் மைண்ட் தாட் கோஸ்? எனக்கு வந்து ஒரு வேர்ல்டு டூர் போனோம். இந்த 8 நாள் எங்கெங்க போக முடியும் அங்கெல்லாம் போனோம். பிகாஸ் நான் வந்து ரொம்ப லிமிட்டடா டிராவல் பண்ற ஒரு பர்சன். சோ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா சாகணும். யாரை கூட்டிட்டு போவீங்க? நானே ஒரு க்ளூ கொடுத்தேன். தமிழ் சினிமால ஒரு ஹீரோ, நீங்க தமிழ் சினிமா ஹீரோ. ஓகே, நோ ஜேசன் சாத்தம்லாம் சொல்ல விடாது. தமிழ் சினிமா ஹீரோ அவர் பாவம் இளைய தளபதி விஜய். அவர் வந்தா அவரை கூட்டிட்டு போவேன். அவர் வந்தா கூட்டிட்டு போவீங்களா? இது என்ன நீ யாரை கூட்டிட்டு போவீங்கன்னு கேக்குறேன். அதான் இப்ப நான் கூப்பிட்டு அவர் வரணும்னு இல்ல, அவங்க பிஸியா இருக்காங்க. இளைய தளபதி விஜய் அவர்களை வந்து கூட்டிட்டு போங்க. உங்கள்ட்ட வர மாட்டேன், நீங்க 1008 லிஸ்ட் வச்சிருக்கீங்க. சுஜா உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? 8 நாள்ல 8 நாள் காலி
ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தனியா ஒரு ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு கடவுள்கிட்ட தயவு செஞ்சு என்ன எடுத்துக்கோ எல்லாருக்கும் பதில் எல்லாரையும் விட்டுடுன்னு ஃபர்ஸ்ட். ஏற்கனவே நீங்க இப்படிதான் புலம்பிட்டு இருக்கீங்க. அப்படி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆல் அப்ஸ்கேண்ட் ஆகி ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க அப்படின்ட்டு. இல்ல நான் ஆக்சுவலா என்ன எடுத்துக்கோ எல்லாரையும் வந்துட்டு விட்டுடுங்க, அவங்கவுங்க ஆசை நிறைவேறணும்ட்டு. அதை மீறியும் அது நடந்துதான் ஆகணும் அப்படின்ற விஷயம் எனக்கு இருந்ததுன்னா, இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப லவ் பண்றது என் அம்மா, என் தங்கச்சி, அது மீறி இன்னும் ஒருத்தர் இருக்காரு. இவங்க எல்லாரையும் வந்துட்டு நான் கேட்க மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன்ல, நான் கேட்க மாட்டேன் தான் சொன்னேன். சரி ஓகே. சீரியஸ். நான் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தா அவங்களை எவ்வளவு சந்தோஷமா வச்சுப்போனோ அந்த 8 நாள்ல நான் வந்துட்டு அந்த அளவு ஃபீல் பண்ணி லைக் ஒரு செகண்டையும் நான் அவங்களை வந்து அவ்வளவு பூ போல பாதுகாப்பேன். ரியலி நைஸ்ல, ரொம்ப சோ ஸ்வீட்டா வந்து ஆன்சர் பண்ணாங்க. நடுவுல கவுலி எல்லாம் வேற கத்திச்சு, அதெல்லாம் நீங்க வந்து கேட்கல. அந்த கவுலி யாரு நான் சொல்ல மாட்டேன். சரி, அடுத்தது வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டி ஓடி போயிடுவாங்க. அப்புச்சி கிராமத்துல நீங்க இருக்கீங்க. ஓகே, கிராமத்துல நீங்க இருக்கீங்க, விண்கல் வந்து விழப்போகுது. ஓகே, ஒரு இடத்துக்கு ஒரே ஒரு கிராமம் மட்டும் அவங்க தெரிஞ்சிச்சு, அந்த இடத்துக்கு மட்டும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 3 பேரை கூட்டின்னு போகலாம் உங்க கூட. தமிழ் சினிமால இருந்து 3 பேரை கூட்டின்னு போகலாம். நடிகைகள் 3 பேர் யாரை சொன்னீங்களா? டக்குன்னு விடுப்பா. பிரியான். யாரு? பிரியான். ஓகே. ஸ்ரேயா. அப்புறம் காஜல் அகர்வால். அப்பதான் இது முடியல, இது ரொம்ப டூ மச்சா இருக்கு. நானே தெரியாத. காஜல் அகர்வால். காஜல் அகர்வால். அது கார்ல ஏறினதுல இருந்தே காஜல் அகர்வால் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. வெரி குட், ஆல் தி பெஸ்ட் பிரதர். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும் சீரியஸா, அது நம்ம சும்மா கலோக்கில நம்ம பேசணும். ஏன்னா வந்து எப்பயுமே ஒரு டீம் இன்டர்வியூ அப்படின்னு வந்தோம்னா படத்தை பத்தின விஷயங்கள் நோண்டிட்டு இருப்பாங்க, அதை பத்தின விஷயங்கள் நம்ம கேட்டுட்டு இருப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் லுக்கு நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ வி ஹாவ் another சைட் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த படம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயம்ன்றதை நாங்கள் கேட்டோம். இது உண்மையாவே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு முதல் பட இயக்குனர் வந்துட்டு இந்த கதையை சொல்றாரு, இந்த நாட்டை சொல்றாருன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி ஈஸி டாஸ்க். சொன்ன உடனே ஒரு கேட்சியான ஒரு லைன் ஈஸியா இருக்கும்னா எங்களோட மனசுல படுது. பட் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம்? ரொம்ப ஸ்ட்ரகிள்ங்க, நிறைய ஸ்ட்ரகிள். ஆக்சுவலி நிறைய ப்ரொடியூசர்ஸ் கதை கேட்டிருக்காங்க. ஓகே, நல்ல பெரிய ப்ரொடியூசர்ஸும் கதை கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு புது விஷயம், சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், யாரும் தொடாத ஒரு விஷயம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. பட் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது, இது எடுத்தோம்னா கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புது முயற்சின்னு என்றைக்குமே அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, இதை நான் சொல்லியே ஆகணுங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட கேட்டோம், நிறைய பேர் டர்ன் டவுன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், இதை எப்படி எடுத்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஐ கேட்ச் மல்டிமீடியா நான் ஒரு 6 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் முதல் படமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டது அப்புச்சி கிராமம் தான். ஓகே, ஸோ அதுக்கான முயற்சியில் தான் இருந்தேன். நான் வேற கதையை எடுத்துக்கிட்டு ஓகே இது வேண்டாம் விட்டுறலாம், வேற கதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா நான் ட்ரை பண்ணதில்லை. இந்த படம் தான் பண்ணணுங்கிறதுல தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ஐ கேட்ச் மல்டிமீடியா பவுண்ட் ஸ்கிரிப்ட் கேட்டாங்க. அப்பயும் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் நான் கொடுத்தேன். சரி ஸ்கிரிப்ட் கொடுப்போம், அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக அப்ரோச் பண்ணாங்க, வந்து கதை சொல்லுன்னெலாம் எடுத்தோன்னா சொல்லாமல் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுங்க. நாங்கள் கொடுத்தோம், ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் கொடுக்குறோம். நாங்கள் 2 daysல எனக்கு கால் வந்துச்சு, ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் நேரில் வந்து மீட் பண்ண முடியுமா? நேரில் வந்து மீட் பண்ணோம், 2 hours நரேஷன் பண்ணோம், நல்லா இருக்குனாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங் போக முடியும்னு கேட்டாங்க. தட்ஸ் கூல்ல. सर तुरंत यहाँ आइए, सर इसे खुद अपनी आंखों से देखिए. 10,000 டன் எடையுள்ள விண்கல் விழுகிற இடத்துல புல் புண்டு கூட மிஞ்சாது. இன்னும் 8 நாள்ல தமிழகத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த விண்கல் விழப்போகுது. எங்க? ஒரு ஐ திங்க் யூ டெஃபினெட்லி கிவ் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த சாங்ஸ் டு ஹியர். ஸோ அதிலிருந்து எங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு மனசுக்கு டச் பண்ண சாங், இல்லை டைரக்டர் வந்து அடிக்கடி விஷால் அந்த பாட்டு எனக்கு பாடுங்க அப்படின்னு ஏதாவது சொல்லலாம், அந்த எந்த பாட்டு? பியூட்டிஃபுல் சாங், லவ் மாண்டேஜ் சாங் கோஸ் லைக் திஸ். என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி, மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி, மனச கட்டி போட மறுத்தாளே ஐயோ ஐயோ. என் காதுல எச போல பேசுறவோ குரல் தானே, எச போல நீயும் பேசவே எப்போவுமே ரசிக்கிறேன் நானே, ஏதோ பாடுறேன் நானே.
ஏதோ நீங்க பாடல, உண்மையாவே வந்து தாலாட்டு பாடின ஒரு விஷயமா தான் இருக்கு. இட் பீன் ரியலி நைஸ். அந்த பாடல்கள் வந்துட்டு வரிகள் வந்து இவ்வளவு அழகா வந்திருக்கு. அது கிரெடிட் கோஸ் டு சாரு, அந்த பாடலாசிரியருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லலாம். அண்ட் மொரோவர் வந்து இந்த மியூசிக் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகணும். அண்ட் யூ ஷுட் பி என்ன சொல்றதுன்னா எல்லா இயக்குநர்களும் தேடக்கூடிய இசையமைப்பாளராக நீங்க இருக்கணும்ன்றது எங்களோட விஷஸ். வரவேற்பது உங்கள் முரளிராம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அப்புச்சி கிராமத்தோட தயாரிப்பாளர் நம்மளோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வெல்கம் டு தி ஷோ அண்ட் வெரி வெரி ஹாப்பி. ஐ கேட்ச் மல்டிமீடியா இல்லையா? ஐ கேட்ச் மல்டிமீடியால ஹவு ஈ கேட்ச்ட் யூ இல்ல யூ கேட்ச்ட் ஹீயா? ரெண்டு பேருமே மாத்தி கேட்ச் பண்ணிட்டேன். சோ இது எப்படி நடந்தது? இல்ல எல்லாருக்குமே அந்த ஃபேட்னு ஒன்று இருக்குல்ல, அது கரெக்டா ஜாயின் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட் எல்லாரும் மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ தான் சார் வந்து அவர் சொன்னப்பே வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ஒரு கார்பரேட்டடாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களோட ஐ கேட்ச் அவங்களோட கம்பெனி வந்து எங்கேருந்து ஒர்க் ஆகுது? இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் பார்ட்னர் மிஸ்டர் விஷ்ணு முரளின்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்காரு. அவர் இதே கம்பெனிலேருந்து இதுக்கு முன்னாடி கன் அண்ட் ரிங் சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் மூவி பண்ணியிருந்தார், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அது வந்து சைனா, யூகே, பாரிஸ், யூஎஸ் எல்லாத்தையும் நாமினேட் ஆகி நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருந்தது. ஸோ அவர் இந்தியாவில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் போகலாம் அப்படின்னு பண்ணும்போது தான் இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் கேட்டோம். நிறையா கேட்டு சாரும் வந்தார். நான் எப்பயும் போல் கேட்குற மாதிரி தான் கேட்டேன். அவர் நரேட் பண்ண அந்த விதம், அந்த ஸ்டோரியோட கான்செப்ட் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ இமிடியேட்டாக ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி எப்போ ஷூட்டிங் போகலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, அதான் சொல்லியிருந்தாங்க. இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே ஒரு 2வது நாளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துச்சு. 2-3 டேஸ்ல டெசிஷன் சொல்லியாச்சு. 2-3 டேஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டேவே நான் சொல்லியாச்சு இந்த மாதிரி இருக்கு. நான் இவர்கிட்ட டைரக்டா சொல்லல. இன்னொரு நீங்க வந்து கனடால இருந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்றப்போ வந்துட்டு ஒரு தயாரிப்பாளர் இங்க வராங்கன்றப்போ ஒரு உலக சினிமாவை சார்ந்தவர்கள் தான் நீங்க தான். கண்டிப்பா அதுக்கு உண்மையாவே வந்துட்டு நம்ம ஹாலிவுட் படங்கள் பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு ரசிகர்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்ல நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்க தமிழ் சினிமாவோட ரசிகர்களோட ரசனை நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து மதிப்பிடுறீங்க? இல்லை, அவங்களோட இப்போ ரீசெண்டாக வர மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த இயரும் பார்த்தா நிறையா மூவி எந்த அளவுக்கு போய் ரீச் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நிறையா டிஃப்ரெண்ட் மூவிஸ் இப்போது மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே மாதிரி லவ், காமெடி, சும்மா அதே ஒரே மாதிரி கான்செப்ட்லேயே இல்லை, ஒரு வித்தியாசம் தேவைப்படுது. இப்போது இதில் என்ன இருக்குது, என்ன எப்பயும் போல் போனால் லவ் பண்ணுவான், இல்லை ரெண்டு தடவை சிரிக்கலாம், அவ்வளோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசங்கள் தேவைப்படுது அப்படின்னும் போது அதுக்கான கரெக்டான ஒரு மூவி தான் இதுன்னு நான் நினைக்கிறேன். வண்டர்ஃபுல் சார். வந்து இந்த படம் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கதை கேட்டப்போ உங்களை வந்து உங்கள் மனதை தொட்டுச்சோ, படம் முடிச்சதுக்கப்புறம் படம் பார்த்து முழுமையாக நீங்கள் அந்த படத்தை பார்க்குறப்போ எப்படி உங்களோட திருப்தி எந்த அளவுக்கு இருந்தது? ஹவு அப்ரிஷியேட்டட் ஆனந்த்? சாரி இல்லை, சார் வந்து நரேட் பண்ணும்போது சில சீன்ஸ்லாம் என்கிட்ட சொல்லலை. ஐ மீன் கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரின்னு. நான் படம் பார்க்கும்போது உண்மையிலே ஷாக் ஆகிட்டேன். அது செகண்ட் ஹாஃப் வந்து லாஸ்ட் ஒரு 15 minutes நான் கிளைமேக்ஸ் யாருக்குமே தெரியாது, உள்ள ஆக்ட் பண்ற யாருக்குமே நாங்கள் சொல்லலை. சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படம் பார்க்கும்போது அவங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது என்ன இருக்கும்ன்றது, இப்போ வரைக்குமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ படம் பார்க்கும்போது அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. இது வெறும் கால் தூசி தான். இதை விட 100 மடங்கு பெருசா நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. நல்ல படம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல வந்து எந்த இடத்துல திருப்தி வந்ததுன்னு சார்ஸ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க சார். பிகாஸ் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் பேசியிருப்பீங்க, தனியாக பேசியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள்கிட்ட சொன்னார்? நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துடவே மாட்டீங்க. கடைசி 15 minutes அவர் சொன்ன 15 minutes வந்து படம் பார்த்தவங்க, இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே எமோஷ்னலாக டச் ஆகிருக்காங்க. நம்ம என்னதான் சயின்ஸ் ஃபிக்ஷன், விஷுவல் பிரம்மாண்டம்,
அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் கடைசியாக ஹியூமன் எமோஷன்ஸ், மனித உணர்வுகள்னு வர இடத்துல எல்லாருமே ஒரு இடத்துல டச் ஆயிடுவாங்க. ஸோ இந்த அப்புச்சி கிராமத்தில் ஏற்படக்கூடிய அந்த கடைசி 20 நிமிஷங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயம். அந்த ஒரு கடைசி ஒரு 10 சீன் வந்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் அமைதியாகவே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ஃபீல் பண்ண வைக்கும். சார் படம் பார்த்துட்டும் சரி, எனக்கும் அந்த ஃபீல் வந்துச்சு. மற்ற கூட இருந்த டீம் படம் பார்க்கும்போதும் அந்த லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வந்து ரொம்ப இறுக்கமாக இருந்தது. அந்த ஃபீல் கொடுத்துருக்கோம், அதை அச்சீவ் பண்ணியிருக்கோங்கிற ஃபீல் இருந்தது. அதுதான் சார் அப்ரிஷியேட் பண்ணது. கண்டிப்பாக அப்புச்சி கிராமம் உண்மையாகவே கிராமத்து சாயலில் வந்த படங்கள் எல்லாருமே அந்த கிராமத்தோட யதார்த்தம் வந்து யாருக்குமே இன்னைக்கு வரைக்கும் சலிப்பு ஏற்படுத்துறது கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் அதற்கு இன்னும் ஒரு உதாரணமாக இருக்குமே ஒழிய அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்ச திரைப்படமாக இருக்குன்றது நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய வந்து ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ அவரோட பட்டறையிலேருந்து வெளியே வந்திருக்கும் நம்மளோட ஆனந்த் அவர்கள் கண்டிப்பாக ரொம்ப அழகான யதார்த்தமான படம் கொடுத்துருக்கீங்க நாங்கள் நம்புகிறோம். அண்ட் விஷ் யூ ஹாவ் a great future. அண்ட் உங்களுக்கும் ஐ திங்க் மல்டிமீடியாவுக்கும் உங்களோட கனடா நண்பருக்கும் நீங்கள் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட படம் வந்து நாங்கள் வீர் எக்ஸ்பெக்டிங் சார். எவ்வளோ சீக்கிரம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா மீன் புது முயற்சிக்கு என்றைக்குமே மீடியாவோட சப்போர்ட் வேணும். ஸோ ஏன்னா படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய ஆர்டிஸ்ட் பேனர் வச்சுருக்க படங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே மக்களுக்கு போய் ரீச் ஆயிடுது. ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், இது மாதிரியான கான்செப்ட் பேஸ்டு ஃபிலிமுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியாவோட சப்போர்ட் இது வரைக்கும் இருந்திருக்கு. எங்களோட சப்போர்ட் வந்து 100% உங்களுக்கு இருக்கு. ஜீ தமிழ் சப்போர்ட் வந்து நாங்கள் எப்பயுமே நாங்கள் சின்ன படங்கள் ஆகட்டும் பெரிய படங்கள் நாங்கள் பார்க்கறது இல்லை. எங்களுக்கு வந்து கண்டென்ட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட். சரியான படங்கள், மக்களை வந்து கவரக்கூடிய படங்கள், ஹார்ட் டச் பண்ணுற படமாக இருந்தாலும் சரி, சிரிக்க வைக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி, ஸோ சரியான படங்கள் மட்டும்தான் வந்து ஜீ தமிழ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியான ஒரு படமாக தான் அப்புச்சி கிராமத்தையும் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட வெற்றி விழாவில் நாங்கள் சந்திக்கிறோம். படம் ரிலீஸில் எல்லா விதத்துலையும் நாங்கள் உங்களுக்கு வந்து வில் பி இன் சப்போர்ட்டட் வித் யூ. அண்ட் மீண்டும் உங்களை இதே ஒரு கலகலப்பான சூப்பரான டீமோட கலகலப்பாக வந்து சந்திக்க வரை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முரளிராம். சி பாபா, ஸ்டுடியோ 6 கூலா கொஞ்சம் சினிமா.